பொண்ணுங்க வெளியே போனாலே ஹேண்ட்பேக்கும் கூடவே போகும். எவ்வளோ தூர ட்ராவலாக இருந்தாலும் சரி கூடவே சலிக்காமல் கொண்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஹேண்ட்பேக்குங்கிறது ஒரு ஃபேஷனாக இருந்துச்சு. ஆனால் இப்போது அது ஒரு அத்தியாவசியமான தேவையாயிருச்சு. அதோட இப்போல்லாம் மற்றவங்க போட்டிருக்கிறத விட வித்தியாசமாக இருக்கணும், அதோட நாம் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் ஸ்டைலாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொண்ணுங்க அதை எப்படி செலக்ட் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுல கேர் பண்ணுறதில்ல. அண்ட் இதனால் ஏற்படுற ப்ராப்ளம்ஸை பற்றியும் யோசிக்கிறதில்ல. அண்ட் இந்த வீடியோவில் கேர்ள்ஸோட ஹேண்ட்பேக்குள்ளே என்ன இருக்குங்கிற சீக்ரெட் வேணால் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு ஹேண்ட்பேக்கை எப்படி சூஸ் பண்ணணும், அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அண்ட் அதை தப்பாக யூஸ் பண்ணால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு வரும், அண்ட் லாஸ்ட்டாக அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் பார்த்தரலாம். நான் உங்கள் ஸ்ட்ரேஞ்சர், இது எவ்ரி நீட். ஹவு டு சூஸ். நிறைய பேர் எதுக்காக வாங்குறோன்னு யோசிக்காம ஸ்டைலாக இருக்கா, நமக்கு பிடிச்ச கலரில் இருக்கான்னு மட்டும் பார்த்து ரொம்ப குட்டியாவோ இல்லை ரொம்ப பெருசாவோ வாங்கிடுவாங்க. ரொம்ப பெருசாக வாங்கினா அதில் வைக்க பொருளே இருக்காது, இல்லை ரொம்ப குட்டியாக வாங்கினா அதில் எந்த பொருளையுமே வைக்க முடியாது. ஸோ அந்த ஹேண்ட்பேக் வீட்லேயே தான் தூங்கும். நம்மளோட யூஸ் என்ன, எதுக்காக வாங்குறோம், எங்கே கொண்டு போவோம், திரும்பி வர எவ்வளோ நேரம் ஆகும், அதுக்கு எவ்வளோ பொருள் வேணும், அதை இந்த ஹேண்ட்பேக்கில் வைக்க முடியுமான்னு யோசிச்சு வாங்கணும். அதோட குவாலிட்டியும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வாங்கும்போதே கம்மி ப்ரைஸ் தானேன்னு சொல்லி லோ குவாலிட்டியாக வாங்கிட்டீங்கன்னா அது கொஞ்ச நாள்லேயே பிஞ்சு போயிடும். அதோட உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. அதுவே ஓரளவுக்கு டீசென்ட்டான குவாலிட்டியில் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப நாளும் நீடிச்சு உழைக்கும். ஸோ உங்கள் தேவை என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீசென்ட்டான குவாலிட்டியில் ஹேண்ட்பேக் வாங்குங்க. ஹவு டு யூஸ். பொண்ணுங்க ஹேண்ட்பேக்கில் வைக்கிற எல்லா பொருளுமே சின்னதாக தான் இருக்கும். அதனாலேயே வெளியே போகும்போது தேவையும் இல்லையோ எல்லாத்தையுமே வச்சு திணிச்சிருவாங்க. அப்போதைக்கு அது பெருசாக தெரியாது, ஆனால் வெளியே போய் அலைஞ்சு திரிஞ்சு வரும்போது தான் அதோட மகிமையே புரியும். அப்போ தான் எவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு சுற்றி இருக்கோன்னே அவங்களுக்கு புரியும். ஸோ உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி ஹேண்ட்பேக் எப்படி பார்த்து சூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களோட தேவைக்கேற்ற பொருளை மட்டும் தான் வச்சு எடுத்துகிட்டு போகணும். அதோட ஒரு சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா, தோல் மாட்டி எடுத்துகிட்டு போகிற ஹேண்ட்பேக்கோட வெயிட்டு 2 to 3 கிலோ வரைக்கும் தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு பொருளை அடிக்கிட்டே போனால் உங்களோட ஷோல்டரில் வெயிட் அதிகமாகி நீங்கள் ஒரு பக்கமாக சாஞ்சு நடக்கிற நிலை உருவாக கூட வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லை, ஷோல்டர் பேக்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆஃபீஸ் போகிற பொண்ணுங்க கண்டிப்பாக லேப்டாப் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். அதோட வாட்டர் பாட்டில், மொபைல், நோட்டு, புக்கு, லஞ்சுன்னு நிறைய அத்தியாவசியமான பொருட்கள் இருக்குது. இதோட எக்ஸ்ட்ரா திங்ஸையும் சேர்த்தும் போது வெயிட் அதிகமாகி கண்டினியூவாக உங்கள் ஷோல்டரில் அழுத்தம் அதிகமாகும் போது நரம்புகள் பாதிக்கப்படும். அதோட போன்ஸ்லையும் ப்ரெஷர் அதிகமாகிறதால கைவலி, கழுத்து வலி, முதுகு வலி, தலைவலின்னு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் யூஸிங் ஹெவி வெயிட் ஹேண்ட்பேக். நம்மளோட ஷோல்டரில் நேச்சுரலாகவே ஒரு வளைவு இருக்கும். இது நம்ம வெயிட்டான பேக்கை யூஸ் பண்ணும்போது நம்ம ஷோல்டரில் இருக்க போன்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படாமல் பார்த்துக்குவோம். பட் ஓவராக கண்டினியூவாக ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருந்தால் அதுவும் டேமேஜ் ஆயிரும், நம்மளோட பாடியும் சமநிலையை இழந்துடும். ரொம்ப வெயிட்டான பேக்கை போடுறவங்க அந்த வெயிட் காரணத்தினால முன்னாடி கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் நடப்பாங்க. பட் இது அவங்க முதுகெலும்பு வரிசையை தாறுமாறாக தடமாத்திரும். இதனால் அவங்களுக்கு பெயின் ஏற்படும். பட் அது ஏன் வலிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே தேவையில்லாமல் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஹவு டு அவாய்ட் த ப்ராப்ளம்ஸ். இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, வெயிட்டான பேக்கை எடுத்துகிட்டு போகும்போது ஹை ஹீல்ஸ் போடுறது அறவே கூடாது. கண்டிப்பாக போடவே போடாதீங்க. அண்ட் நடக்கும்போது ஒரு மீடியமான ஸ்பீடில் பாடியை நேராக வச்சு நடங்க. ரெண்டாவது, ரொம்ப நேரம் வெயிட்டான பேக்கை போட்டிருந்தா ரத்த ஓட்டம் பிளாக் ஆகி கைகள், விரல்கள் எல்லாம் மரத்து போயிடும். இதுக்கு ஐஸ் கியூபை ஒரு காட்டனில் வச்சு ஒத்தனம் கொடுக்கறது மூலியமா இதை சரி பண்ணிடலாம். அண்ட் மூணாவதா, தயவு செஞ்சு வெயிட்டான பேக்கை வாங்கவே வாங்காதீங்க. பேக்கும் வெயிட்டு, நீங்கள் கொண்டு போகிற பொருளும் வெயிட்டுனா உங்கள் ஷோல்டர் பாவம் இல்லையா? ஸோ இனிமேல் பேக் வாங்க போனீங்கன்னா நான் சொன்ன பாயிண்டெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் ஸ்ட்ரேஞ்சர். டாடா.